பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கட்டும். எடுத்தா பிரச்சனையா? டேய், அவன் தலை எடுத்தா தானே பிரச்சனை, கை எடுத்தா அதுக்கு பிரச்சனை வருது. என்ன வச்சுட்டு எடுத்து பாரு. என்ன வச்சுட்டு எடுத்து பாரு, எற கையா. டேய், என்னடா வாயில ரத்தமா இருக்கு? தலையில வச்ச எடுத்தா உடனே சங்க பிடிச்சு கடிச்சு விடுறாங்க. சங்க கடிக்கிறான். ஏற்கனவே வெளியில ஒருத்தர் மாட்டினா அவன் நேக்கா என்னைய மாட்டி விட்டு போயிட்டாங்க. நல்ல வேளை நீ வந்து என்னைய காப்பாத்துனா. எது இப்ப நான் எப்படா போறது வீட்டுக்கு? வைகோ முதுகுல குத்தி போறதுக்கு மிக மிக பிரபலமானவர். வளர்த்த கடா நெஞ்சில் பாய்ந்தது என்ற பிரேஸே கலைஞர் இவருக்காக தான் பயன்படுத்தினார். அசிங்கப்படுத்திட்டீங்களா? ஆனா இன்னைக்கு வந்து அவர் போயிட்டு பாஜக இந்துத்துவ சக்திகள் கூட சேர்ந்து போறாங்களாம். ஆக நீங்க எடுக்கின்ற எல்லா சுயநல முடிவுக்கும் பாஜகவை குறை சொல்வதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அப்படியா? தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி நீ மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. சொல்லுங்க. இல்ல எந்த பத்திரிகை சொல்லுங்க, கேக்குறீங்கல்ல? நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அடடா, வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க மஞ்ச பத்திரிகா, நீங்க மஞ்ச பத்திரிகா, நீங்க மஞ்ச பத்திரிகா. வயசானாலும் கிழவனுக்கு கோபத்தை பாரு. நீங்க மஞ்ச பத்திரிகா, நீங்க மஞ்ச பத்திரிகா திட்டமிட்டு வந்திருக்கீங்க. இங்க யார் உங்களை ஏவி விட்டது? யார் ஏவி விட்டது? திரும்ப திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப பேசுற நீ. உங்க பத்திரிகை முதலாளி ஏவி விட்டுருக்காரு. உங்க பத்திரிகை முதலாளி ஏவி விட்டுருக்காரு. நீங்க தினகரனா, நீங்க தினகரனா? அதிகமா கோவப்படாதீங்க தம்பி, அப்புறம் தையல் பிடித்து குடல் கொட்டி. நீங்க குழப்பம் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. ஆமா, குழப்பம் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. இங்க உங்களுக்கு வேலை கிடையாது. கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். அவரை பத்தி நான் சொன்னேன், வைகோ ஒரு சைக்கோன்னு சொன்னேன். அன்னைக்கு அது உண்மையானுச்சு. அதே மாதிரி இப்ப சொல்றேன், சாதாரண ஒரு வைக்க போற நம்பி போனா கூட அவன் வாழ்ந்துருவான். இந்த வைகோவை நம்பி போனா அந்த ஆள் விழுந்துருவான். அசிங்கமா போச்சே. மாஸ்டர் நெக்ஸ்ட். யார் பண்ணி எதுக்கு வந்த? திமுரா தௌலத்தா சொல்றேன். உதயனா தம்பினா உன்னையே யாரும் தெரியாது. இல்ல உங்க ஒப்ப கதாரியா? அசிங்கப்படுத்திட்டீங்களா? நோ, உதயனா தம்பினா ஏன் முன்னால அப்பலாம் பேசாதடா நீ. முரியசா என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். உதயனா தம்பினா நீ ஏன்டா அழுவுற? இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால. காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். தச்சு வேலைக்கு ஒரு 3 பேர் வேணும். நீ வா, நீ வா, நீ போ. ஒரு 3 பேர் வேணும். வந்தவனே நீ வா. ஏய் பச்சலுங்கி நீ வா. ஏய் தப்பா நீ வா. இன்னைக்கு அவ்வளவுதான். இனிமேல் வேணா நான் கூப்பிடுறேன். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.